வணக்கம் தோழிகளே, நங்கை ஃபேஷன்ஸ் டிசைனர் அகாடமியிலிருந்து மகாலட்சுமி துரைராஜ். இன்றைக்கி எபிசோட் நம்ம இன்ஸ்கர்ட் பார்க்க போகிறோம். அதை தான் நம்ம ஸ்டூடெண்ட் ரம்யா அவங்க கிளாத்தில் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம போர்டில் பார்த்தோம் பேட்டர்ன் எப்படி ரெடி பண்ணியிருக்கோன்னு. இப்போ வந்து கட் பண்ணுறாங்க. இது என்ன பண்ணியிருக்கோன்னா, கீழேருந்து பாவாடையோட ஹைட்டை மெஷர் பண்ணி கோடு போட்டுட்டு அதில் மேல் சைடில் 5.25 கீழ் சைடில் 5.25 மார்க் பண்ணி அதை கிராஸாக மார்க் பண்ணியிருக்கோம். அதை தான் இப்போ கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மேலேயும் கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணும்போது 2 பெரிய பார்ட் கிடைக்கும், 4 சின்ன பார்ட் கிடைக்கும். இதில் 2 பார்ட் இருக்கு இல்லையா, அடுத்து அந்ததையும் கட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு 8 பார்ட்டும் கிடச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பார்ட்டோட 2 சின்ன பார்ட்டையும் அட்டாச் பண்ணுற மாதிரி நம்ம கிளாத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சைடும் ஸ்டிச் பண்ண போகிறாங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்ட்டோட 2 சின்ன பார்ட்டை அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃப்ரண்ட் சைடு, இன்னொன்றுலேயும் அதே மாதிரி ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பெரிய பார்ட்டோட 2 சின்ன பார்ட்டை அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு பேக் போர்ஷன். ரெண்டும் சேமாக தான் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணோன்னே பாருங்கள், இது எல்லாமே நீளமாக ஜாயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஒரு சின்ன பார்ட்டு, ஒரு பெரிய பார்ட்டு, ஒரு சின்ன பார்ட்டு, அப்புறம் பேக்கோட ஒரு சின்ன பார்ட்டு, ஒரு பெரிய பார்ட்டு, அப்புறம் ஒரு லாஸ்ட்டு ஒரு சின்ன பார்ட்டு. இப்போ நம்ம பட்டி அடிக்கலாம். பட்டி பார்த்திங்கன்னா, பட்டிக்கு வந்து ஹைட்டு 5 இன்ச்சு, வித்து வந்து நம்ம ஹிப் ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம பாவாடை பாட்டோட முன்பக்கம் ஃப்ரண்ட் சைடு வச்சு இதை ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. ஜாயின் பண்ணும்போது இந்த ஓரத்தை லைட்டாக அடிச்சுட்டு அதே மாதிரி அந்த ஓரத்துலையும் லாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணும்போதும் அடிச்சுட்டு ஜாயின் பண்ணுவாங்க. பட்டியை ஜாயின் பண்ணி முடிச்சிட்டாங்க. பட்டியை மடக்கி நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ண இடத்துல வச்சு ஜாயின் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம பட்டி ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா, இந்த 2ஐயும் ஹோல்ட் பண்ணிவிட்டு சைடில் ஜாயின் பண்ணால் நம்மளோட பாவாடை வேலை முடிஞ்சிருச்சு. அதை சைடு ஜாயின் பண்ணிவிட்டு கீழே மடித்து தைக்கணும். இப்போ சைடு ஜாயின் பண்ண போகிறாங்க. இது எப்படின்னா, கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே வந்து ஓப்பன் சைடில் ஒரு 3 இன்ச்சஸ் மட்டும் கேப் இருக்க மாதிரி கர்வாக ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய ஓப்பன் சைடில் இது பண்ணிக்கலாம். இல்லையா, கீழே மடித்து தைச்சா நம்மளுடைய பாவாடை ஃபினிஷ் ஆயிரும். ரம்யா அதையும் தைச்சிட்ருக்காங்க. இப்போ பாவாடை ஃபினிஷ் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.